நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நடத்துகிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். നമ്മുടെ രക്ഷകനും വീണ്ടെടുപ്പുകാരനുമാകിയ എല്ലാത്തിനും മേലായി നമ്മുടെ നടത്തുന്നവനുമായ യേശുക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ എല്ലാവർക്കും സ്നേഹവന്ദനം. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சபை போதகருக்கும் மற்றும் கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു അവസരം ഒരുക്കി തന്ന സഭാപുരോഹിതനും സഭാവിശ്വാസികൾക്കും നന്ദി പറയുന്നു. 2025 ஆண்டு யூத் சண்டேயை காண தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். 2025 ആണ്ട് യൂത്ത് സൺഡേ കാണുവാൻ സേവനം നൽകിയ അനുഗ്രഹങ്ങൾക്കായി നമുക്ക് സ്തോത്രം പറയാം. ஸ்தோத்திரம். സ്തോത്രം. சற்று நேர சிந்தனைக்காக நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். வாசியுங்கள். மார்க் 15 அதிகாரம் 24 வசனம். കുറച്ച് സമയം ദൈവവചനം സംസാരിക്കുന്നതിനായി ഒരു വേദഭാഗം വായിക്കാം. മാർക്കോസ് 11 അധ്യായം 24 വചനം. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் என்று பெற்றுக்கொள் என்கிற சிறு தலைப்பின் மூலம் எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை சற்று தியானிக்கலாம். ഇന്ന് സ്വീകരിക്കുക എന്ന ചെറിയ ഉപതലകേട്ടിലൂടെ നമുക്ക് എന്താണ് ലഭിക്കാൻ പോകുന്നതെന്ന് നമുക്ക് അല്പം ധ്യാനിക്കാം. முதலாவது எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்கலாம். ഒന്നാമതായി നമുക്ക് ആദ്യം എന്താണ് ലഭിക്കേണ്ടത്? வாசியுங்கள். எண்ணாகமம் 33:54. സംഖ്യ പുസ്തകം 33:54 വായിക്കുക. எண்ணாகமம் 33:54. இந்த வசனத்தில் நாம் தேவனிடமிருந்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க முடியும். ഈ വചനത്തെക്കുറിച്ച് നോക്കുകയാണെങ്കിൽ ദൈവത്തിൽ നിന്ന് നാം അവകാശം പ്രാപിക്കേണ്ടതുണ്ട് എന്ന് കാണുവാൻ സാധിക്കുന്നു. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த சுதந்திரத்தை சீட்டு போட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் கேட்காமலே நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்தார். ഇസ്രായേൽ ജനങ്ങൾ ദൈവം അവർക്ക് കൊടുത്ത അവകാശത്തെ പങ്കിട്ടെടുത്ത്, എന്നാൽ നാം ചോദിക്കാതെ തന്നെ നമുക്ക് അവകാശത്തെ ദൈവം തന്നു. நாம் அவரை அப்பா பிதாவே என கூப்பிடும் சுதந்திரம். നാം അവരെ അബ്ബാ പിതാവേ എന്ന് വിളിക്കുവാനുള്ള അവകാശത്തെ നമുക്ക് തന്നു. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. இரண்டாவது நீதிமொழிகள் 19:8 வாசியுங்கள். രണ്ടാമതായി വായിക്കാം സദൃശ്യവാക്യം 19:8 വചനം. இதில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய ஞானமே முக்கியம் என்று ஞானத்தை பற்றி சொல்கிறான். நாம் ஞானத்தை கண்டடைந்தால் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 3:13 சொல்லப்பட்டுள்ளது. ബുദ്ധി സമ്പാദിക്കേണ്ടതുണ്ട് എന്ന് പറയുന്നു. നാം യാതൊരു കാര്യം ചെയ്യണമെങ്കിലും നമുക്ക് ബുദ്ധി ആവശ്യമാണെന്ന് ഇവിടെ പറയുന്നു. ജ്ഞാനത്തെ പ്രാപിക്കുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ എന്ന് സദൃശ്യവാക്യം 13:3 കാണപ്പെടുന്നു. மூன்றாவதாக யோவான் 14:17 வாசிக்கலாம். മൂന്നാമതായി യോഹന്ന 14:17 വായിക്കാം. இதில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ പ്രാപിക്കേണ്ടതുണ്ട് എന്ന് കാണപ്പെടുന്നു. நாம் அறியாமலும் உணராமலும் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. നാം ദൈവത്തെ കാണുകയോ അറിയുകയോ ചെയ്യാതിരുന്നാൽ പരിശുദ്ധ ആത്മാവിനെ പ്രാപിക്കാൻ കഴിയുകയില്ല. அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. അവൻ നമ്മോടിരിക്കുന്നു എന്ന് നാം വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കാൻ സാധിക്കും. പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കുക എന്നുള്ളത് ഒരു സാധാരണ കാര്യമില്ല. நமக்குள் ஒரு மனமும் ஒற்றுமையும் தேவை. தேவ நடத்துதலை நாம் அதிகம் விரும்ப வேண்டும். നമുക്ക് ഒരു ഒത്തൊരുമയും ഒരു മനസ്സും ആവശ്യമാണ്. ദൈവനാമത്തെ നാം എല്ലാവരും അറിയേണ്ടത് ആവശ്യമാണ്. அன்று பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது பரிசுத்த ஆவியை பெற்று வேறு வேறு பாஷையை பேசினார்கள்.
ബെന്തേക്കോസ്ത് നാളിൽ എല്ലാവരും ഒരുമനപ്പെട്ട് കൂടി വന്നപ്പോൾ പരിശുദ്ധ ആവിയാൽ വേറെ വേറെ ഭാഷ സംസാരിച്ചു. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. യോഹന്ന 20ആം അധ്യായം 22ആം വചനം പറഞ്ഞു പരിശുദ്ധാത്മാവിനെ കൈക്കൊള്ളുന്നത് എങ്ങനെ? நான்காவது அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கலாம். നാലാമത് അപ്പോസ്തല പ്രവർത്തികൾ 2:38 വായിക്കുവിൻ. இதில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தின் போது ஞானஸ்நானம் பெற்றார்கள் என கூறப்பட்டுள்ளது. അതിൽ പറയുന്നു യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ സ്നാനമേൽക്കുവിൻ എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. ഇസ്രായേൽ മക്കൾ പോകുന്ന വഴിയിൽ സ്നാനമെടുത്തു. யோவானும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என தன் பிரசங்கத்தில் வலியுறுத்தினான். அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர். യോഹന്നാനും മനസാന്തരപ്പെട്ട് സ്നാനമെടുത്ത് തൻ്റെ സുവിശേഷം കേട്ട് നിറയെ ആൾക്കാർ സ്നാനമെടുത്ത്. ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கலாம். അഞ്ചാമത് 1 കൊരിന്ത്യൻ 9:24 വായിക്കാം. இதில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆவிக்குரியவர்களும் உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் எல்லாரும் ஒரே சாலையில் ஓட வேண்டிய நிலை சில நேரங்களில் வருகிறது. ഇവിടെ ഓട്ടക്കളം പ്രാപിക്കണം. ആത്മാവിൽ നിറഞ്ഞവരും ലോകപ്രകാരം ജീവിക്കുന്നവരും ഒരേപോലെ യാത്ര ചെയ്യുന്നവരാണ്. உலக மனிதரின் கண்கள் முன் ஆவிக்குரியவர்கள் தோற்று போனவர்களாக திரிவார்கள். ലോകപ്രകാരം നടക്കുന്നവരുടെ മുമ്പിൽ ആത്മാവിൽ നിറഞ്ഞവർ തോറ്റുപോകുന്നതായി കാണപ്പെടുന്നു. ஆனால் அவர்கள் தேவன் குறித்த நாளில் தன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள் என்பது உலக மக்களுக்கு தெரிவதில்லை. എന്നാൽ അവർ തൻ്റെ ഓട്ടം തികച്ച് വിജയം പ്രാപിക്കും എന്നത് ലോകപ്രകാരം ജീവിക്കുന്ന മക്കൾ അറിവതില്ല. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. இரண்டாவது, எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? രണ്ടാമതായി എങ്ങനെ നമ്മൾ നേടിയെടുക്കും? முதலில் ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ഒന്നാമതായി പ്രാർത്ഥനയാൽ നേടിയെടുക്കാൻ സാധിക്കും. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். 1 ശമൂവേൽ 1:10-11 വായിക്കാം. அன்னாள் போய் மனங்கசந்து ஜெபிக்கிறாள். ஆண்டவர் அவர் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். ഹന്ന ദേവാലയത്തിൽ പോയി മനവസനത്തോടെ പ്രാർത്ഥിച്ച് ദൈവം അവരുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം നൽകി. ஆனால் மற்றவர்களுக்கு அவள் ஜெபம் ஒரு பொருட்டாக தெரியவில்லை. മറ്റുള്ളവർ അവളെ സംശയത്തോടെ കണ്ട് ஏலி அவள் திராட்சை ரசத்தால் வெறித்திருக்கிறாள் என நினைக்கிறார். ഏലി അവൾ മദ്യപിച്ച് ഇരുന്നു എന്ന് വിചാരിച്ചു. ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே கவனிக்கிறார் அவள் விண்ணப்பத்தை. அவள் தேவை சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கையை பெற்றாள். എന്നാൽ അവളുടെ പ്രാർത്ഥന എന്ത് എന്ന് ദൈവം മാത്രം അറിഞ്ഞിരുന്നുള്ളൂ. അവളുടെ ആവശ്യം ദൈവം സാധിച്ചു തരുമെന്ന് അവൾക്കൊരു വിശ്വാസമുണ്ടായിരുന്നു. இரண்டாவது, விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாமதாய் വിശ്വാസത്താൽ നമുക്ക് ലഭിക്കും. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை வாசியுங்கள். ரோமர் 4ஆം അധ്യായം 18-21 വരെ വായിക്കുക. ஆபிரகாம் தான் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு இடமில்லாதிருந்தும் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நன்மையாக முடிய செய்தார். അവൻ പിതാവാകും എന്ന് ഒരു ഉറപ്പില്ലാതിരുന്നിട്ടും അവൻ ദൈവത്തിനെ വിശ്വസിച്ച് അതുകൊണ്ട് അത് അവനെ നീതിയായി കണക്കിട്ട്. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? അവൻ വിശ്വാസത്തിൽ കുറവില്ലാത്തവനാണെന്ന് വചനം നമ്മെ പഠിപ്പിക്കുന്നു. നമ്മുടെ വിശ്വാസം എങ്ങനെയുള്ളതാണ്? வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது ஒன்றுக்குமே வழி இல்லை என்ற நிலை வரும்போதும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்கிறோமா அல்லே புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? രോഗങ്ങൾ, കഷ്ടത, പ്രയാസം വരുമ്പോഴും നമ്മുടെ മുമ്പിൽ ഒരു വഴിയും ഇല്ല എന്നുള്ള അവസ്ഥ വരുമ്പോഴും ദൈവം എല്ലാം നോക്കിക്കൊള്ളും എന്ന് നാം വിശ്വസിക്കുന്നതുണ്ടോ അതോ പുലമ്പിക്കൊണ്ടിരിക്കുമോ? நாம் சிறிதளவும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நாம் பெற்றுக்கொள்வோம். നാം സംശയിക്കാതെ ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ ദൈവത്തിൽ നിന്ന് പലതും നേടിയെടുക്കുവാൻ സാധിക്കും. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. மூன்றாவதாக, கேட்பதின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். മൂന്നാമതായി യാചിച്ചാൽ നമുക്ക് ലഭിക്കും. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம்.
ലൂക്കോസ് 11:9 വായിക്കാം. கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம் என்று கூறப்பட்டுள்ளது. கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தருகிறது. യാചിച്ചാൽ നമുക്ക് ലഭിക്കുമെന്ന് പറയുന്നു. നമുക്ക് കിട്ടുമ്പോൾ നമുക്ക് ഒത്തിരി സന്തോഷം ലഭിക്കും. ஏசாயா சொல்கிறார், ஆண்டவருக்கு பிரியமானவன் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று. യേശയ്യാവിൽ പറയുന്നു, ദൈവത്തിന് പ്രിയമായ മക്കൾ ദൈവത്തിൽ നിന്ന് പലതും നേടിയെടുക്കുന്നു. வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேகர் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். നാം വേദഭാഗം നോക്കുമ്പോൾ ഒത്തിരി പേർ ദൈവത്തിൽ നിന്ന് നേടിയെടുത്തതായി കാണപ്പെടുന്നു. ஆதியாகமம் 26:12 தேவனிடமிருந்து ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ഉൽപ്പത്തി അനുപാതം 26:12 ഈസാക്കിന് ദൈവത്തിൽ നിന്ന് ഒരു അനുഗ്രഹം ലഭിക്കുന്നു. 1 சாமுவேல் 14:47 சவுல் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டான். 1 ശമൂവേൽ 14:47 ശൗൽ രാജ്യം ഏറ്റെടുത്തു. மூன்றாவதாக ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். മൂന്നാമതായി എന്താണ് നമുക്ക് ലഭിക്കേണ്ടത്? வாசிக்கலாம். யோவான் 16:24. വായിക്കാം. യോഹന്ന 16:24. இதில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. യാചിപ്പിൻ, എന്നാൽ നിങ്ങൾക്ക് ലഭിക്കും, അപ്പോൾ നിങ്ങളുടെ സന്തോഷം പൂർണ്ണമാകും എന്ന് കാണപ്പെടുന്നു. அந்நாள் ஒரு மகனை பெற்றுக்கொண்டால் நிறைவான சந்தோஷம் அடைந்தாள். ഹന്നാവിന് ഒരു മകൻ ലഭിച്ചപ്പോൾ അവൾ ഒത്തിരി സന്തോഷം ലഭിച്ചു. பிரியமானவர்களே, நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. പ്രിയമാനവരെ, നാം ദൈവത്തിൽ നിന്ന് ഒത്തിരി കാര്യങ്ങൾ നേടിയെടുക്കേണ്ടതുണ്ട്. எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டுமானால் நாம் அநேக நேரம் தரித்திருக்க வேண்டும். നാം എല്ലാം നേടിയെടുക്കണമെങ്കിൽ ഒത്തിരി സമയം നാം കാത്തിരിക്കേണ്ടതുണ്ട്. யோவான் 3:27 வாசிக்கலாம். യോഹന്ന 3:27 വായിക്കാം. இதில் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. സ്വർഗത്തിൽ നിന്നല്ലാതെ മറ്റൊരു ഇടത്തിൽ നിന്നും നേടിയെടുക്കാൻ പറ്റില്ല എന്ന് പറയുന്നു. ஆம், நம் தேவன் அருளினால் ஒழிய நாம் எதையும் பெற முடியாது. അതെ, ദൈവം അരുളി ചെയ്തിട്ടല്ലാതെ നമുക്കൊന്നും നേടിയെടുക്കാൻ പറ്റില്ല. நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது தேவன் நமக்கு நித்திய உடன்படிக்கையை தருவார். നാം ദൈവത്തിന് പ്രിയമുള്ളവരായി വളരുകയാണെങ്കിൽ ദൈവം നമുക്ക് നിത്യ ഉടൻപടിയെ തരും. நோவா தேவனிடமிருந்து உடன்படிக்கையை பெற்றான். നോവാവും ദൈവമായിട്ട് ഒരു ഉടൻപടി ഉണ്ടായി. ஆபிரகாமும் தேவனிடமிருந்து உடன்படிக்கையை பெற்றான். ആബ്രഹാമും ദൈവമായിട്ട് ഒരു ഉടൻപടി ഉണ്ടായതായിട്ട് കാണപ്പെടുന്നു. நாம் நித்திய வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். നിത്യഭവനം നേടിയെടുക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. நாம் நித்திய கண்மலையானவரை பற்றி கொள்ளும் போது அல்லது அவரை என்றும் நம்பும் போது அவர் அந்த வீட்டை நமக்கு தருகிறார். നാം നിത്യജീവനെ കൈക്കൊള്ളുമ്പോഴും നിത്യഭവനം നമുക്ക് ലഭിക്കും. அங்கே போய் சேர நமக்கு தேவன் குறித்த பாதையில் செம்மையாக நேராக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த வீட்டை நாம் அடைய முடியும். ദൈവം നമുക്ക് തന്ന പാതയിലൂടെ ഓടി ജീവകിരീടം പ്രാപിച്ചാൽ നമുക്ക് നിത്യഭവനം ലഭിക്കും. அந்த வீட்டை அடைந்தால் நம் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ആ ഭവനം നമുക്ക് ലഭിക്കുകയാണെങ്കിൽ നിത്യസന്തോഷത്തോടെ കൂടെ ജീവിക്കുവാൻ സാധിക്കും. பிரியமான தேவஜனமே, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக ஓடினால் அதை பெறுவோம் என்று வேதம் சொல்கிறது. പ്രിയമുള്ള ദൈവമക്കളെ, നാം നേടിയെടുക്കണമെന്നുള്ളത് വാഞ്ചയോടെ കൂടെ മുന്നോട്ട് പോകുകയാണെങ്കിൽ നാം അത് നേടിയെടുക്കാൻ സാധിക്കും. நம்முடைய ஓட்டம் அழிவுள்ள கிரீடம் பெற்று கொள்ளும்படியாக அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெற போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்படுகிறது. 1 കൊരിന്ത്യൻ 9:5 പറയുന്നു, നമ്മുടെ ഓട്ടം വാടുന്ന கிரீடമല്ല, വാടാത്ത கிரீடம் പ്രാപിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எது நமக்கு தேவையோ அதை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம், நித்திய ராஜ்யம் சேருவோம். നാം
നിത്യരാജ്യത്തിൽ ചേരണമെങ്കിൽ വിജയകിരീടം പ്രാപിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. കർത്തർ താമേ നാം ഓരോരുത്തരെയും വഴി നടത്തുവാരാക. ആമേൻ. കർത്തർ നമ്മെ ഓരോരുത്തരെയും ധാരാളമായി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ.